2 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அரசு அமிர்த் பாரத் ஸ்கீமில் கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் போத்தனூருக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் அமிர்த் பாரத் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு, கூரைகள் அமைப்பது, தண்ணீர் தொட்டிகள் அமைப்பது, அதாவது பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் செய்யப்படும் என்று சொல்லி பணிகளும் துவக்கப்பட்டது. ஆனால் பணிகள் இன்றும் முடிவடையவில்லை. எல்லாமே அரைகுறையாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கூரையெல்லாம் பல இடத்துல போடலை, ஸ்டேஷன்ஸ் பில்டிங்லாம் பெயிண்டிங் அமைக்கலை, லிஃப்ட் அமைச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டு அமைச்சிருக்காங்க. இன்னும் கோச் டிஸ்பிளே போர்டெல்லாம் இன்னும் சரியாக அமைக்கப்படவில்லை. பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, ஆனால் அரைங்குறமாக இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மீன் கடை சந்துன்னு சொல்லுவாங்க, அங்கே ஆர்ச்சி அமைச்சிருக்காங்க இன்னொரு என்ட்ரன்ஸு. நாம் அப்போவே சொன்னோம், அதை மாநில அரசால் போக்குவரத்து துறையினாலும் காவல்துறையினாலும் அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்னாலும் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, அங்கே வேண்டான்னு சொன்னோம். பட் இருந்தாலும் ரயில்வே துறை அங்கே தான் வேணும்னு சொல்லி அமைச்சாங்க. இப்போ இன்றைக்கி காவல்துறையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெஞ்சினாபுரத்துலேருந்து வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா நார்தன் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் பேசேஜ் இருக்குது. அதை டெவலப் பண்ணி அங்கேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைங்கிறது நாம் கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒத்துட்ருக்காங்க. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே போன ஜனவரியிலேயே இந்த பணியெல்லாம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் மார்ச்சில் முடியும்னாங்க. இப்போ மார்ச் ஆகியும் முடியல. இப்போ முதலையாவது வேலை நடந்துட்டு இருந்தது. இப்போ சுத்தமாக எந்த வேலையுமே நடக்கிறதுல எல்லாமே அப்படி கிடப்பில் போட்டாச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கூட அரையும் குறையுமா இருக்குது. இன்னும் அது முடிக்கப்படவில்லை.